ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிட். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சித்து அஃபிஷியல் நம்மளோட சேனல் இருக்குல்லங்க. ஸோ அந்த சேனலில் வந்துட்டு இன்ஸ்டா சீரீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் போட்டிருந்தாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு லீவ் கொடுங்க, என்னால் முடியல. அந்த சீரீஸ் வந்துட்டு ஃபேக்கா ரியலா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு சின்னதா எல்லாரும் மத்தியும் இருக்குது. ஏன்னா இப்போ லைக் வந்து நிறைய பேர் பிராங்க்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த பிராங்க் வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சு போயிடுற ஒரு காரணம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க இவ்வளவு பிராங்க் பண்றோம் அப்படின்ட்டு சும்மா இலையை மறைச்சிக்கிட்டு பண்றது, சும்மா கையை தெரியுற மாதிரி அப்படியே கேமரால வச்சுட்டு அப்படி பண்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரும் பண்ணி இப்போ எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதான் பண்றானுங்க, இது ஃபேக்கு, பட் ஓகே பார்க்க நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறானுங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா விளாக்ஸ். ஸோ அந்த விளாக்ஸே வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இப்போ இன்ஸ்டா சீரீஸ் அப்படின்னு வந்துட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு உண்மையிலேயே ஸ்கிரிப்டா இல்லை அது வந்துட்டு ரியல் வீடியோவா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 1 minute நீங்கள் வந்துட்டு கேட்கறது நியாயமா இருக்கு. உங்களுக்கோட மைண்ட் தாட் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அது ஃபேக்கா இருந்தா ஃபேக் இல்லைன்னா இருந்தா என்ன, உனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. மற்றபடி வந்துட்டு இதுல வந்துட்டு அது ஃபேக்கா இருந்தாலும் ஓகே தானே, இது வந்து நல்ல காமெடி தானே இருக்கு அப்படின்னா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா, பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பட் எனக்கு வந்துட்டு அது ஃபேக் இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் அதை பத்தி தான் ஒரு வீடியோ. ஸோ இதை பாருங்க. அண்ட் நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. தேவையில்லாத டவுட், என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல, இருந்தாலும் நான் வந்துட்டு உங்களுக்காக கிளியர் பண்றேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். விஜய் சித்து அண்ணா வந்துட்டு ப்ரோமோ இருந்தார்ல. ஸோ அந்த ப்ரோமோல சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடி வச்சிருக்கிறேன், ரியா கண்ணன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நான் ஃபேக் ஐடி வச்சிருக்கிறேன். அந்த ஃபேக் ஐடியை வச்சு இவங்க கிட்ட, தட் மீன்ஸ் நம்ம பாய்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த பாய்ஸ்க்கு வந்து நான் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்கா வந்து நல்லா பேசி வச்சிருக்கிறேன். அப்போ இது வந்துட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள் பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இன்னும் அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் மெர்ஜ் ஆகிட்டோம்னா நம்ம வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள வேலையை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு வீடியோவா டெவலப் பண்ணி போடலாம். பட் அதுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன்னா வந்துட்டு இந்த வீடியோ நான் போட மாட்டேன், இந்த வீடியோ அப்படியே டிராப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 நாளா நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணேன், ரியா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு எதோட கனெக்ட் ஆகுது? ஏன்னா இவர் வந்துட்டு உண்மையிலே இந்த மாதிரி பேசுறது இப்போ மட்டும் இல்லை, நம்ம அந்த பேச்சுலர்ஸ் ரூம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துட்டு, ஸோ அது மூவியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது எபிசோட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல கூட அவர் சொல்லியிருந்தாரு, இது வந்து சும்மா எடுப்போம், நல்ல ஓகேவா இருந்துச்சுன்னா இது ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் பேசியிருந்தாரு. ஸோ இந்த 2 தாட்டுமே வந்துட்டு ஒன்னா சிங்க் ஆகுறதுனால இது வந்துட்டு ரியல் வீடியோவா இருக்கு. எனக்கு ஒரு அசெப்ஷன் இருக்குது, என்னோட மைண்ட் தாட்ல அப்படி இருக்குது. ஒண்ணு ஒன்னா இருந்து சத்தியமா போட மாட்டேன். கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். இது பாப்போம், நம்ம என்ன வீடியோ போடவா போறோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது நாங்க வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நம்ம போடுறேன். அப்படி இல்ல அப்படின்னா இது அப்படியே ஸ்கிராப் ஆயிடும். அர்ஷத் கான் அண்ட் வந்துட்டு பால பிரபாகரன் அண்ட் வந்துட்டு நம்ம சூர்யா, சதீஷ் கூட இந்த அண்ணா எல்லாமே வந்துட்டு ஓரளவு ஒரு பெரிய அக்கௌண்ட் தான், எல்லாருக்குமே வந்துட்டு ரீச் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வந்துட்டு லைக் ஒரு பெண்ணோட ஒரு பேர் போட்டு ஒரு சேட் வருது. ஸோ இது ஒரு சோசியல் மெசேஜ் தாங்க. இதுல லைக் நான் பேசுறது ஒரு பெண்ணோட பேரை வச்சு ஒன்று வருதுன்னா, லைக் வந்துட்டு ஹர்ஷத் கான் வந்துட்டு லைட்டா அப்படியே பேசி அவர் தான் பெருமைப்படுத்தி பேசினாரு. பட் ஆனா வந்துட்டு தற்பெருமை இருக்குல்ல, ஸோ தற்பெருமை வந்துட்டு பேசினாரு. பட் அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி சில பேர் தன்னை அறியாம மாட்டிக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன், தன்னை அறியாமலே அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இதெல்லாம் பண்றது ஒரு பெண், அந்த பெண் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. சம்டைம்ஸ் அது ஃபேக் ஐடி, பட் இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்து வந்துட்டு பேசும்போது வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் மாட்டிப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்து ஹர்ஷத் கான் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரியா கண்ணன் அப்படிங்கிற பேர் வந்து இன்ஸ்டா ஐடி வச்சு பேசுறாரு நம்ம விஜய் சித்து அண்ணா. அப்போ பேசும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு நான் அங்கே இருக்கேன் ஷூட்டிங்ல இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போதே வந்துட்டு என்ன ஆகும், ஒரு கியூரியாசிட்டி வரும். ஓகே அவங்க அப்படி இருக்காங்க, ஸோ நம்ம பேசுவோம். லவ் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள கான்ட்ரவர்சி எல்லாம் அவங்க பேஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனா இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இந்த ஒரு இன்ஸ்டா சீரீஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. பட் இதுல ஃபேக்கா ரியலான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு
எனக்கு பார்க்கும்போது சின்னதா 2-3 பிசிறு தட்டுச்சு. என்ன இது? சின்னதா 2-3 பிசிறு தட்டுச்சு. சின்னதா 2-3 பிசிறு தட்டுச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு இருக்கிறதே ஒரு சின்ன ஒரு ரூம். அந்த ரூம் வந்துட்டு லைக் ஒரு ஆஃபீஸ். ஸோ அந்த அவரோட ஆஃபீஸ்ல வந்துட்டு லைக் கொஞ்சமான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ரூம்ல இவங்க ஹர்ஷத் கான் அங்கே உள்ள உட்காந்துருக்காரு, கேமரா ஓடிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு பேசுறாங்க, ஃப்ரண்ட் ஆஃப் த சைட்ல இருந்து பேசுறாங்க. பேசும்போது வந்துட்டு இதை பத்தி தான் பேச போறோம். ரூம்ல வந்து இதெல்லாம் நடந்துச்சு, சாரி இந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு இதெல்லாம் டே பை டே நம்ம வந்து ஒர்க் பண்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு இது வந்து சொல்றாங்க. நம்ம யாரும் நம்ம விஜய் சுத்தனா சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது வந்துட்டு இவங்களுக்குள்ள இந்த ஒரு டிஸ்கஷன் போகுது. இதை பத்தி பேசும்போது ரியா கண்ணன் யாரு, யூஎஸ்ல யாரு, அங்க யாரு, இங்க யாரு அப்படின்னு பேசும்போது அவருக்கு கொஞ்சம் பயம் வருது ஹர்ஷத் கானுக்கு. அப்ப இதுல என்ன மேட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து லைட்டா அப்படி உள்ள போயிடுவாரு. எதுக்காக போன் பண்றேன் அங்க போறேன் இங்க சொல்லி போயிடுவாரு. போகும்போது ரியா கண்ணே நான் தான். அப்ப அதுல வந்துட்டு நான் பேசுறது நான் தான். இவன் வந்துட்டு இதெல்லாம் பேசிருக்கான், என்கிட்ட ஒண்ணு தெரியாத மாதிரி பாக்குறான். இதுல பாத்தீங்களா நான் பேச அப்ப வந்துட்டு அந்த இடத்துல இவர் இதெல்லாம் ஓப்பனா பேசுறாரு, ஓப்பனா சொல்றாரு. ஹர்ஷத் கான் வந்துட்டு கேட்காமலே இருந்தாரு. இல்ல அப்படின்னா கூட வந்துட்டு சதீஷ்னு ஒருத்தர் இருந்தாரு, அந்த ரூம்ல இருந்திருக்காரு. ஸோ சதீஷ் வந்துட்டு இதெல்லாம் கேட்காம இருந்தாரு. ரியா கண்ணனே நான் தான் தெரியாம என்கிட்டயே நாங்க 2 பேரும் ஸ்கூல் படிச்சோம். அவங்க அப்பா இது, அவங்க அண்ணன் ஐடி, அக்கௌண்டே எந்து. இதை நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. சரி, இவரோட கான்ட்ரவர்சி, இவரோட அந்த ராம்ஜி இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி சதீஷ் அண்ணாவை கூப்பிட்டா, சதீஷ் அண்ணா வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, இங்கிலீஷ் தெரியாத ஒரு காரணத்தினால அப்படியே எப்படியோ விட்டுட்டாரு. ஆனா அவரும் வந்துட்டு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு. சதி பண்ணிட்டாருங்க. ஆனா அந்த ரிப்ளை வந்துட்டு லைக் சம்டைம்ஸ் அவர் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனா எல்லாருமே எப்படி ஒரு பேருக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும். பட் அந்த யுஎஸ்ஏ அப்படிங்கிற இருக்குல்ல, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, ஸோ அந்த பேர்னாலதான் வந்துட்டு எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஊர்ல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, தட் மீன்ஸ் ஒரு பொண்ணு பேசுது அப்படின்னா விட வந்துட்டு கியூரியாசிட்டி வந்துட்டு பேசுவாங்க. ஸோ அது இருக்கும். ஏன்னா செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஆயிரக்கணக்கான மெசேஜ் வருது அப்படின்னா அவங்களே சொல்றாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான மெசேஜ் வரும்போது வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நேம் வந்துட்டு வருது, ரியா கண்ணன் யூஎஸ்ஏ ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி வரும்போது வந்துட்டு அப்படியே கியூரியாசிட்டி போய் விழுந்துருவாங்க. அப்படிதான் வந்து பேசியிருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு 1000 மெசேஜ் வரும் கன்ஃபார்மா. ஏன்னா எனக்கே 1000 வருது, பிபிக்கே 1000 வருது. ஆனா சரி, இவங்க எல்லாம் வந்துட்டு லைட்டா ஒரு அந்த பொண்ணு அப்படி பேசுது அப்படிங்கறதுனால பேசியிருக்காங்க, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா நம்ம சூர்யா பாய் இருக்காருல்ல, சோ கேமராமேன் சூரி, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. அவர் வந்துட்டு பண்ணதான் உண்மையிலே வந்துட்டு வேற மாதிரி சம்பவம். என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. இப்படின்னா அவர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்ப கலாய்ச்சி அதை வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய மணி அப்படி வந்து இவர் மூலமா ஒரு சர்வர் வச்சு சென்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனா அதுல உண்மையிலேயே வந்துட்டு யாருக்காவது தப்பா ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த அமௌண்ட்டும் போய் இவரும் வந்துட்டு கேவலப்பட்டு அது உண்மை நடக்குது இல்லை. ஸோ அது மாதிரி வந்துட்டு ரியல் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. இவ்வளோ ஆஃபருக்கு ப்ரைஸில் வந்துட்டு இவ்வளோ இது தரோம், இவ்வளோ கேமராஸ் தரோம், இவ்வளோ புக்ஸு தரோம், இவ்வளோ வாட்ச் தரோம், இவ்வளோ ஐஃபோன் தரோம். ஸோ 1000 ரூபாய்க்கு வந்துட்டு ஐஃபோன் தரோம். செகண்ட் மாடல் தான். பட் ஆனால் இவ்வளோ சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாட்ச் வந்துட்டு ஐ வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேமு தான். ஸோ இந்த ஸ்கேம்ஸ்ல எல்லாம் மாட்டிக்காதீங்க. இவ்வளோ அமௌண்ட் செலுத்துங்க, அப்புறம் வந்துட்டு இன்னும் செலுத்துங்க, அப்புறம் இன்னும் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. தெரியாதவங்களுக்கு எப்படி 5000 ரூபாய் அனுப்புவ, அடுத்து 15000, 25000, 65000 ரூபாய் ஒரு கோப்ரோக்கு 65000 ரூபாய் ஏமாந்துருக்கேன். இப்ப லைக் வந்துட்டு அமலா சாஜி அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துச்சு இல்ல, ரியல் ஸ்கேம் அமலா சாஜி அப்படின்ட்டு. என்னடா அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்க தான் பார்த்து உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தப்பையும் வந்துட்டு மக்கள் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. ஏமாந்தவங்களுக்கு வந்துட்டு ஏமாந்ததுதான் மிச்சம். முடியல. சோ அதனால சொல்றேன், இவன் பெரிய அவன் பெரிய ஆளு, அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படின்ட்டு இந்த ஸ்கேம் மெட்டீரியல்ஸ் ஆன இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு பணத்தை போடாதீங்க. இன்க்ளூடிங் வந்துட்டு நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு ரெவன்யூ வருதுன்னா அதுக்கு போகாதீங்க. நீங்க தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்துட்டு இழந்து அதுக்கப்புறம் அதுக்கு தனியா கடன் வாங்கி அந்த கடனை தீர்த்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிவீல் ஆகி வந்து அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டே தவிர
நீங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது அமௌண்ட் சென்ட் பண்ணி எனக்கு இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தா இவ்வளோ வருது, இந்த வீடியோஸ் பார்த்தா இவ்வளோ வருது, இந்த அக்கௌண்ட்ல போய் இவ்வளோ மெசேஜ் பண்ணா எனக்கு இவ்வளோ வருது, இவ்வளோ வேற வந்துட்டு நான் இதுல சேர்த்து விட்டா வந்துட்டு எனக்கு இவ்வளோ வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம்ஸ்ல எல்லாம் போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை பார்த்துருப்பீங்க. லைக் வந்துட்டு அந்த சூர்யா அவரோட இது. ஸோ அது வந்துட்டு 65,000 வந்துட்டு இழந்திருக்காரு. தட் மீன்ஸ் ரியலா இழந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படியே என்ன ஆயிருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு 65,000 வந்துட்டு இழந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கேட்டப்பறம் வந்துட்டு எங்க அப்பாவுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டேன், எங்க அப்பா அக்கௌண்ட் அவனுக்கு தந்தேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், நம்ம யார்கிட்ட சேட் பண்றோம், நம்ம யார்கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம எந்த லிமிட்ல பேசணும். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி திங்க் அபவுட் யுவர் ஸ்பீச். ஸோ நீங்க வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி உங்க பேசுற வர அந்த இதை வந்துட்டு கரெக்டா யோசிச்சு பேசுங்க. நீங்க வந்துட்டு ஒருத்தங்களை ஹர்ட் பண்றதுக்கும் தப்பு, பட் ஆனா வந்துட்டு ஒருத்தங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சிக்கிக்கிறதும் தப்பு. ஸோ இதே வந்துட்டு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொருத்தர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் பால பிரபாகர். ஸோ இது வந்துட்டு அவங்க ஒரு காமெடிக்காக சொல்றாங்க, பட் ஆனால் உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி பாய்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இது ஒரு கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக சொல்றேன். லைக் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேசக்கூடாது, பட் ஆனால் வந்துட்டு அது அவங்க காமெடியா அவங்களுக்குள்ள பண்றாங்க. பட் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் நான் பேசுறேன். அவங்கள குத்த சொல்லல, பட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட் தான் நான் சொல்றேன். இப்போ லைக் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஃப்ரீயா சேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு பொண்ணு சேட் பண்ணுது, இல்லை ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட சேட் பண்றான். அப்ப சேட் பண்ணும்போது வந்துட்டு திடீர்னு உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பாம்பு வந்துட்டு கிராஸ் ஆகுதுங்க. உங்க லைஃப்ல ஒரு பாம்பு வந்து கிராஸ் ஆகுது. அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒரு பாம்பு மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப அந்த பாம்பு வந்து கிராஸ் ஆகுதுன்னா வந்துட்டு அந்த பாம்பு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்குது. அவங்களோட விஷயத்தை வந்து கக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து எக்ஸாம்பிள். அந்த பாம்பு வருது, அந்த ஐடிக்குள்ள வந்துட்டு கக்கிட்டே இருக்குது. என்னெல்லாம் விட்டு போடணும் போட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த விஷம் வந்துட்டு உங்க மேல ஏறுறதுக்கும் உங்க தலை ஃபுல்லா ஏறி உங்களை சாவடிக்கிறதுக்கும் நீங்க உஷாரா இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மெசேஜை பார்த்துட்டு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி. ஸோ அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணும்போது வந்துட்டு அவர் அது தூங்கி படம் எடுத்தாதான் அதோட அந்த விஷம் வந்துட்டு என்னதான் பண்ணாலும் அந்த படம் எடுத்தா கூட வந்துட்டு பிளாக் பண்ணதுனால அது அப்படியே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்துட்டு அதுல சிக்கிக்காம உங்க இதை வந்துட்டு கரெக்டா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு யூடியூபரா ஒரு இன்ஃப்ளூயன்சரா நான் வந்துட்டு உங்களுக்காக சொல்ற ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தாட், ஒரு ப்ராசஸ் இதான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த இவ்வளோ இதுல இருந்து ஸ்கேமு, பழத்தை இழக்கிறது, அண்ட் வந்துட்டு தன்னை பெருமையை பீத்திக்கிறது, ஸோ பீத்திக்கிட்டு வந்துட்டு மொக்க வாங்குறது, அண்ட் வந்துட்டு சில பேரோட அந்த விஷத்தன்மை, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரியல் லைஃப்ல நடக்குது. இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ இதெல்லாம் ஒரு சோசியல் மெசேஜ் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கிரிப்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரிஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு இது வந்துட்டு உண்மையிலே கண்டிப்பா அவர் வந்துட்டு உண்மையதான் பண்ணியிருக்காரு. இது ஸ்கிரிப்ட் கிடையாது, இது வந்துட்டு ரியல் வீடியோ. ஸோ அந்த ரியலா அவர் வந்துட்டு அவங்க செஞ்சதா அவர் சொல்லிடுறாரு. அதுவும் வந்துட்டு லைக் அந்த மெசேஜஸ் எல்லாம் உண்மையில படிக்கும்போது தன்னை தாழ்த்தி இவ்வளோ அசிங்கப்படுத்தி அந்த ஒரு வீடியோ வரணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவரு ரியலா சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் வந்துட்டு எப்படி ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணியிருந்தா கூட சூரிய வந்துட்டு 65,000 இழந்துட்டாருன்னு சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம ஹர்ஷத் கான் வந்துட்டு ஏதோ பெருமை பீத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சதீஷ் வந்துட்டு மெசேஜ் அனுப்பி தெரியலன்னு சொல்லலாம். ஆனா பால பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஒன்று சொல்லியிருந்தாரு. சித்துவான சொன்னாரு, லைக் வந்து எனக்கு என்ன மூவி பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது இது சித்துவான சொல்லியிருக்காரு, எனக்கு வந்துட்டு டைட்டானிக் மூவி பிடிக்கும் அப்படின்ட்டு. டைட்டானிக் மூவி அப்படின்னு சொல்லும்போது பால பிரபாகர் வந்துட்டு அந்த ஒரு சீன், டைட்டானிக்ல ஒரு சீன் வரும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ அப்படி வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோ வந்துட்டு வரணும்னு நினைப்பாங்களா? லைக் நீங்களே சொல்லுங்க, வரணும்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இல்ல அது வந்து அவங்க ஸ்கிரிப்டா இருந்தா இப்படி பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க காசுக்காக வேலை செய்யறாங்களா? இது வந்துட்டு கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. தன்னை தாழ்த்தி இவ்வளவு கேவலப்படுத்தி ஒரு பப்ளிக்ல ஒரு வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கும் ஒருத்தர் வந்து அவங்க தப்பா சொல்றதுக்கு முடியாது. அங்க இது மாதிரி நடந்திருந்தாதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது நாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிஸா இருக்கிறதுனால வந்துட்டு இட்ஸ் ஓகே, ஒரு வீடியோவா விடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் ஸ்கிரிப்டா வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒருத்தர் தாழ்த்தி ஒருத்தர் அசிங்கப்படுத்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை பத்தி நிறைய இதோட இப்போ வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு பழைய வீடியோஸ்ல எல்லாம் லைக் பழைய மூவிஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு கருப்பா இருக்கிற இப்போ வந்துட்டு இப்போ சொல்றேன்,
பழைய மூவிஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு ஒரு பெண்ணை பார்க்க போறாங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணை பார்க்க போகும்போது வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. மணப்பெண் வந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடு நிச்சயார்த்தம் பண்ண போகும்போது. ஸோ அந்த 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 பெண் வந்து என்ன விளையாட்டு விளையாடுங்கன்னா, தன்னை மறைச்சு ஒரு ஒரு கருப்பா ஒரு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்துட்டு ஒரு அழகுல வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. ஸோ அவங்கள கொண்டு காமிச்சிட்டு அம்மா பேய் பேய் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு காமிச்சா அது ஒரு காமெடியா சித்தரிப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம கவுண்டமணி, செந்தில், ஸோ இவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் வந்துட்டு ஒரு படத்துல பண்ணி தவசியா லைக் ஏதோ ஒரு படம், ஸோ அந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி காமெடிஸ் வந்துருக்கு. அப்போ எல்லாம் நம்ம இதை ரசிச்சோம். ஆனா இப்போ வந்துட்டு அதை பார்க்கும்போது வந்துட்டு அவங்களோட இடத்துல இருந்து அந்த வருத்தத்தை ஃபீல் பண்ணி பார்த்தா நமக்கு வந்துட்டு உண்மையிலே நமக்கு மனசே குத்துது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும், நம்மளோட மெச்சூரிட்டி வந்து நம்ம எவ்வளவு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு கரெக்டாக இருங்க, கரெக்டாக பழச்சிக்கோங்க. ஏன்னா சோசியல் மீடியாக்கில் ஸோ இதை வந்துட்டு நம்பி கெட்டவன் செத்தான், நம்பாமல் கெட்டவனு செத்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும். அவன் சொல்கிறான் ரம்மி சர்க்கிள் வந்து இவ்வளோ போட்டா இவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் ஏதோ எல்லாமே இருக்குது, ஸ்கேம்ஸ், Dream11 அப்படி எப்படிலாமா இருக்குது. ஸோ அது லைக் வந்துட்டு ஸ்கேம்ஸ்னு சொல்கிறத விட பணத்தை போடுறீங்க, பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்காக அது பக்கமே போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ எவ்வளோ பேர் வந்து அதை தவிர்த்து போகிறீங்களோ அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ இது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களே வந்துட்டு மூடிட்டு போயிடுவாங்க அந்த இதில் இருந்து ஸ்கேம்ஸ்லாம் பண்ணாமல். அண்ட் வந்துட்டு இப்போ லைக் வந்துட்டு இந்த ஆதார் கார்டு பேக்கில் வந்துட்டு நம்பரை கேட்குறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக வந்துட்டு ஆப்ஸில் வந்துட்டு காசு இது பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க, இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு வட்டி கட்டணும். ஸோ அந்த வட்டிக்கு வந்துட்டு மாதம் பிடிச்சிக்கிறாங்க, இஎம்ஐ பைக் இஎம்ஐ மாதிரி. ஸோ இஎம்ஐல பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கால் பண்ணி டார்ச் பண்ணி இவ்வளோ இருக்கு அப்போ இதை பண்ணாதான் க்ளோஸ் பண்ண முடியும், இதை பண்ணாதான் க்ளோஸ் பண்ண முடியாது சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்போது மறுபடியும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்போ கொடுத்துட்டே இருக்கும்போது வந்துட்டு அவன் ஒரு லெவலுக்கு மேலே இப்படி காசு வாங்கிட்டே இருக்கா, நீங்கள் அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. எத்தனை லட்சக்கணக்கில் இழந்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்போ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டு அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. தட் மீன்ஸ் அந்த பக்கம் போகிறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் வந்துட்டு ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இல்லை, யாரையும் வந்துட்டு இழிவுபடுத்துறதுக்காகவும் இல்லை, யாரையும் வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுறதுக்காகவும் இல்லை, இவங்க இப்படி தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த வீடியோ கிடையாது. யாராவது விஜய் சித்துவண்ணா அந்த சேனல் அண்ட் அந்த அவரோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா, ஹர்ஷத் காண்ட் அண்ட் பாலபிரபாரன் அண்ட் சூர்யா அண்ட் சதீஷ் அவங்களோட ஃபேனாக இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. இது வந்துட்டு எதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஏ சோசியல் ரெஃபரன்ஸ். அதை அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தாட்டில் வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு தப்பாக நினைக்காம இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மித், இது வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக நான் சொல்கிறத நீங்கள் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக இருக்கீங்களோ, கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்துட்டு உங்கள் லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாகவும், இது வந்துட்டு ஒரு சோசியல் மெசேஜாகவும், அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு ரியல் ஆர் ஸ்கேம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லேயே வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஆர் ரியல். ஸோ இது வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு இந்த வீடியோ வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் வந்துட்டு அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அண்ட் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு இது புரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன பேசுகிறேன் சில பேருக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விஜய் சித்து அப்படிங்கிற அந்த சேனலோட போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்ஸ்டா சீரிஸ் ஒன்று போட்டுருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டா சீரிஸ் என்ன, ஃபேக் ஐடி என்ன, ஃபேக் ஐடி பற்றி தெரியாத இருக்கிறவங்க என்ன, இன்ஸ்டாகிராம் பற்றி தெரியாத இருக்கிறவங்க என்ன, அதை பற்றி பார்த்து அதில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிச்சுக்கோங்க. இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின்.